இந்த இடவக்கொடி ஏற்றக்கூடிய இந்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, மகா பஞ்சகிருத்திய நிலையில இது படைக்கும் தொழிலை கொடுக்கிறது. இந்த கொடியேற்றக்கூடிய இடவக்கொடி ஏற்றக்கூடிய இந்த நிகழ்வானது பஞ்சகிருத்தியத்திலே இருக்கக்கூடிய படைக்கும் தொழிலை குறிக்கிறது. அடுத்தது, இந்த கொடியேற்றின உடனே சுவாமி புறப்பாடு வாகனாதிகள்ல புறப்படுறாங்க. இன்னைக்கு சிம்ம வாகனம், இதனாலதான் இந்த தலைப்பு எடுத்தேன். இன்னைக்கு சிம்ம வாகனத்துல சாமி புறப்பாடு. இந்த வாகனங்கள்ல புறப்படுவது எதற்குன்னா, நாமெல்லாம் வீட்டுல சுகமா இருக்கிறதுக்கு தான். அவர் காக்கிறார், நேரம் வர்றாரு சாமி, வாகனத்துல வர்றாரு. நீ உள்ள இருந்து வெளியே வந்து சாமியை பார்த்தாலும் சரி, பார்க்காம டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, டிவி பார்க்கறதையும் காக்கிற, நீ வந்து சாமி கும்பிட்டாலும் உன்னையும் காக்கிற. அப்படி இந்த காக்கும் தொழிலை இறைவன் செய்கிறார் இந்த வாகனாதி புறப்பாடுல. அடுத்தபடியா தேர் உற்சவம். இந்த தேர் உற்சவம் எதற்கு என்று சொன்னால், இது அழிக்கும் தொழிலை செய்கிறது என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட இந்த அழிக்கும் தொழில் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மாக்களிடத்திலே இருக்கக்கூடிய அறியாமை நீங்கினாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். பள்ளிக்கூடம் போனாதான் நமக்கு அறிவு வரும், நாம நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா வீட்டில் இருந்தா வருமா? வராது. அப்படி இந்த தேரானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்ப அந்த அஞ்ஞானம் அழிகிறது அல்லவா? அந்த அஞ்ஞானத்தை அழிப்பதனாலே இதற்கு தேர் திருவிழாவிலே இதற்கு அழித்தல் என்று சொல்லப்படுகிறது பஞ்சகிருத்தியத்தில். அடுத்தது, சாமிக்கு மௌனமான ஒரு நிலையிலே இந்த உற்சவம் நடக்கும். மௌனம் எப்படி என்று சொன்னால், இந்த வாத்திய கருவிகள் எல்லாம் இசைக்காமல் ஒரு நாள் இறைவன் திருவீதி விழா வருவார். அப்படி வரக்கூடிய அந்த நிலையில தான் மறைத்தல் தொழிலை இறைவன் செய்வதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது அருளல். கடைசியா சாமிக்கு தீர்த்தவாரி என்று சொல்லுவார். சாமியை இங்க இருக்கக்கூடிய அந்த குளத்திலே சாந்தி செய்வதாகவும் அவருக்கு தீர்த்தமாடி இறைவனை மகிழ்விப்பதாகவும் சொல்லுவார். அப்படி தீர்த்தம் ஆடுகின்ற பொழுதுதான் அந்த பஞ்சகிருத்தியத்திலே அந்த அருளல் தொழிலானது நடைபெறுகிறது என்பது நான் சொல்லல, ஆகமங்கள் சொல்லுகிறது. சரி, இது உற்சவ காலத்திலே நடக்கக்கூடிய மகா பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நித்திய பஞ்சகிருத்தியத்துக்கு வருவோம். தினமும் நடக்குதான் இந்த ஐந்தொழில். எப்படி நடக்குது இந்த ஐந்தொழில்? தினமும் எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால், சாமிக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறும். இது நித்திய அபிஷேகம் என்று சொல்லுவார். ஒரு நாளும் சாமிக்கு அபிஷேகம் நடைபெறாமல் இருக்கக்கூடாது. இதற்கு நித்திய பூஜை என்று பெயர். இந்த நித்திய பூஜையானது, அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அபிஷேகத்தினாலே இறைவன் படைக்கும் தொழிலை நிறுத்தாமல் செய்கிறார். இதை நாம் தினமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாமிக்கு ஏதோ பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்றாங்க,
சாமிக்கு ஏதோ பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, சாமிக்கு ஏதோ மஞ்சப்பொடி அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த அபிஷேக பணிகள் எல்லாம் இறைவனுக்கு செய்கின்ற பொழுது படைக்கும் தொழிலானது நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்துவார்கள், இந்த ஆடை அணிவிப்பார்கள். அந்த ஆடை அணிவிக்கின்ற பொழுது அந்த ஆடையானது காக்கும் தொழிலை செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு இந்த தூப வஸ்துக்களை எல்லாம் காட்டுவார்கள். இந்த தூப வஸ்துக்கள் எல்லாம் இறைவன் அழிக்கும் தொழிலை செய்வதாக நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கற்பூரம், இது மறைக்கும் தொழில். இந்த ஜோதி தோன்றும் மறையும், இது மறைக்கும் தொழிலே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்சகிருத்தியத்திலே ஒன்று. முதல்ல அபிஷேகம் நடக்குது, அடுத்தது ஆடை சாட்டப்படுகிறது, தூபம் காட்டப்படுகிறது, அதன் பிறகு கற்பூரம் காட்டப்படுகிறது, அதன் பிறகு அடுக்கு தீபம் காட்டுவார்கள். ஒரு 7 அடுக்கு தீபம், 5 அடுக்கு தீபம் என்றெல்லாம் ஒரு கணக்கு வைத்து பல அடுக்குகளிலே அந்த தீபத்தை காட்டுவார்கள் இறைவனுக்கு. அந்த தீபத்தை காட்டுகின்ற பொழுது அந்த தீபமானது நாம் வழிபாடு செய்கின்ற போது இறைவன் அருளல் தொழிலை செய்கிறான் என்பதை நாம் என்றும் மறக்கக்கூடாது. அப்போ இந்த பஞ்சகிருத்தியத்தில் மகா பஞ்சகிருத்தியம், நித்திய பஞ்சகிருத்தியம் என்கின்ற 2 ஐந்தொழில்களை இறைவன் செய்கிறான் என்பதை இன்றைய தினம் நாம் மறந்தே விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த திருமுறைகளை எல்லாம் நாம் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மளை எல்லாம் ஒரு சார்ஜ் பண்றார். செல்போனுக்கு சார்ஜ் போட்டால் தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இந்த திருமுறைகளை எல்லாம் பாடினாதான் இந்த உயிர் இயங்கும். அப்ப நாங்கெல்லாம் பாடலையே சார், நாங்கெல்லாம் இயங்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ இந்த திருமுறை பாடினா பேட்டரி 100% சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். திருமுறை பாடலைன்னா அப்பப்போ டவுன் ஆகும், வீக் ஆயிடுச்சுன்னா பேட்டரி வீக் ஆயிடுச்சுன்னா வேற ஒன்று. ஆகவே இன்றைய தினம் செங்காட்டம் குடி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்துல தான் நம்முடைய பல்லவ காலத்தில் முதல்ல கணபதி வழிபாட்டினை துவங்கின இடம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கணபதி அங்கே எழுந்தருளினாலே அதற்கு கணபதி ஈச்சரம் என்று பெயர். அந்த கணபதி ஈச்சரத்திலே திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அற்புதமான பதிகம் பாடினார். அந்த பதிகத்துல கடைசியா திருக்கடை காப்புல ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ் வல்லவர் வானவுலகு ஆழ்வாரேன்னு சொன்னார். இந்த திருமுறையை பாடி தமிழ்ல நாம வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நாமெல்லாம் வல்லவர்கள். இந்த வல்லவர்கள் எதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால் வானுலகத்திலே இருப்பதற்கு தகுதியானவர்கள். நாம ஒரு ட்ரெயினுக்கு போனோம்னா ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணணும், இல்லைன்னா ட்ரெயினில் ஏற முடியாது. டிடிஆர் வந்து இறக்கி விட்டுருவார். அதே போலதான் நாம வானுலகத்தில் போய் அரசாங்கணும்னு சொன்னா இந்த பதிகத்தை எல்லாம் பாடணும், கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதிகத்தை இன்றைய பிரம்மோற்சவ விழாவிலே 4ஆம் நாள் விழாவிலே நாம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து
ஒவ்வொரு திருமுறையிலேயும் ஒவ்வொரு பாடல்களை நாம் பாடி மகிழ வேண்டும் என்பது தீராத ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, நேரம் இல்லை. நேரம் இல்லாத காரணத்தினாலே ஒரு சில பாடல்களை எல்லாம் பாடி நாம் இறைவனுடைய திருவருளை பெறுவோம். ஆமாம், ஆறில் கொஞ்சம் விட்டோம், ஆறில் ரெண்டு வரி விட்டான். அதான் ஆறாம் திருமுறை பேராயிரம். நேற்றைய தினம் 5 திருமுறைகள் மட்டும் விண்ணப்பம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 6ஆம் திருமுறை தொடர்ந்து அந்த 12 திருமுறைகளையும் ஒருவாறு சிந்திப்பதற்கு இறைவன் திருவருள் கூட்ட வேண்டும். நாவுக்கரசர் பெருமான் திரு புள்ளிருக்கு வேலூரிலே அருளி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். நமக்கெல்லாம் இந்த அடியார்களுக்கு வாராத செல்வம் வருவிப்பானை, தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்றெல்லாம் பாடி மகிழ்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அப்படிப்பட்ட அற்புதமான பாடலை நாம் தினமும் பாட வேண்டும். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா அடியார்க்கு என்றும் தீராத நோய், பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயெழுத்தின் சிலை கொண்ட பேரானை, புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே. நாவுக்கரசர் எல்லாம் கவலைப்பட்டு பாடுறார். இப்படிப்பட்ட பெருமானை நான் வணங்காமல் இந்த நாளை கழித்து கொண்டிருக்கிறேனே என்றார். அவர் தான் எப்படி வணங்கணும்னு நமக்கு சொல்றார். ஆனா அவரே சொல்றார், இப்படிப்பட்ட பெருமானை நான் வழிபாடு செய்யாம நான் வீணா பொழுத போக்கிக்கிட்டு இருக்கேனே, போக்கினேனே போக்கினேனே அப்படின்னு எல்லா பாடல்களையும் பாடுறார். நல்ல அற்புதமான பாடல், எத்தனை முறை பாடினாலும் சலிக்காது. பேராயிரம் பரவி வானோரேத்தும், பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெண்மானை, பிரிவிலா அடியார்க்கு எள்ளும், பிரிவிலா அடியார்க்கு எள்ளும், வாராத செல்வம் வருவிப்பானை,
ஆகி தீராத நோய் தீர்த்தருள வல்லாந்தன் தீராத நோய்களை தீர்த்தருள வல்லாந்தன் தீராத நோய்களை தீர்த்தருள வல்லாந்தன் பேரானை திரிபுரங்கள் திரிபுரங்கள் நீழ்கெழுத்தின் இலை கொண்ட பேரானை உள்ளிருக்கு பேரூராணி பேரானை உள்ளிருக்கு பேரூராணி போற்றாதே ஆற்ற போற்றாத ஆளெல்லாம் போக்கி அடுத்தபடியாக சுந்தரர் பெருமான் நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு அற்புதமான தலம் ஓணகாந்தன் தளி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலம். எத்தனை பேர் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஓணன் காந்தன் என்ற 2 அரக்கர்கள் அங்கே பூஜை செய்தார். அதனால அந்த தலத்திற்கு ஓணகாந்தன் தளி என்று பெயர். அந்த தலத்துக்கு சுந்தர பெருமான் வருகிறார். சுந்தர பெருமான் வந்து அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானிடத்துல ஒரு பதிகம் பாடுறார். சாமிக்கு அவர் பூஜை பண்றார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஜனை செய்யலுற்றார். தினமும் பூஜை பண்றாங்க. பூஜை பண்றவங்களுக்கு என்ன வேணும்? கையில் ஒன்றும் காணவில்லை, ஒன்றும் இல்லை. பூஜை தான் அவங்களுக்கு பண்றாங்களே தவிர பூஜை பண்றவங்களுக்கு ஒன்றும் காணும். அப்ப அவரு கேட்கிறாரு, இந்த 5 புலன்கள் எல்லாம் நமக்கு இறைவனிடத்திலே சென்று அடையாத வண்ணம் தடுக்கிறது. அதெல்லாம் நான் ஆட்டி அடக்கணும். அதை அதில் பாதாளத்தில் அனுப்பிடணும். நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில எனக்கு உய்யுமாறு அருளி செய்யும். ஒரு அற்புதமான பதிகம். இந்தள ராகம், இந்தள பண்ணு மாயாமாளவ கௌள ராகத்தில் பாடுறேன். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார். கையில் ஒன்றுமோ காணம் இல்லை, கரளடி தொழுதின் மொழியின் நல்லார். கையில் ஒன்றும் காணம் இல்லை, கலலடி தொழுது உய்யின் நல்லார். ஐவர் கொண்டெங்கு ஆட்ட ஆடி
ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளிச் ஓனகாந்தன் தலியுளீரே ஓனகாந்தன் தலியுளீரே உய்யுமாறு ஒன்று அருளிச் ஓனகாந்தன் தலியுளீரே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு ஒன்றும் பானம் கடலடி கையில் ஒன்றும் பானம் இல்லை கடலடி தொடுது பொய்யில் அல்லாஹ் ஐவர் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள் கூறி பட்டு அழங்கு வேணுக்கு ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள் கூறி பட்டு வேணுக்கு உய்யுமாறு உய்யுமாறந்தருளி உய்யுமாறந்தருளி ஓனகாந்தன் தலியுளீரே ஓனகாந்தன் இப்படி சாமி கிட்ட நாம வேண்டும். நேரா போயிட்டு கடன் கொடுத்தவங்ககிட்ட கேட்டு வாங்குற மாதிரி நான் எத்தனை முறை உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கறது, கொஞ்சம் கூட மனசே வரலையா அப்படின்னு சாமி கிட்ட கேட்கக்கூடாது. கேட்கும்போது உருகி உருகி கேட்கும். எனக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வரலையான்னு சாமி கிட்ட கேட்கும். எடுத்த உடனே எனக்கு இதை கொடு அதை கொடு, இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ, நான் அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் இப்படிலாம் கேட்கக்கூடாது சாமி கிட்ட. இப்படி இந்த உருகி உருகி இறைவனை வேண்டும் என்ற பொழுதுதான் இந்த ஆன்மா பக்குவம் அடையும் என்பது அருளாளருடைய வாக்கு. அடுத்தபடியாக 8ஆம் திருமுறை
மாணிக்க வாசக பெருமான் உருகி உருகி பாடுகிறார். நம்மளால பாட முடியுமான்னு தெரியல. ஆனா ஐயா மாதா மாதம் திருவாசக முற்றோதல் பண்றாங்க. நான் வீட்டில இருந்தே அதை கேட்கறது ரசிக்கிறது உண்டு. அந்த உரைப்பு இருக்குது பாருங்க. உருகி பாடாவிட்டாலும் மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்தை நாம் பாட வேண்டும் என்கின்ற அந்த உரைப்பு இருக்குது பாருங்க. அது அந்த குருவர்களையும் திருவர்களையும் தானாக பெற்று கொடுக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த வாசகங்களை உடையதுதான் இந்த திருவாசகம். நம்மளெல்லாம் வெறும் வாசகம். மாணிக்க வாசகர் அருளியது திருவாசகம். எப்படி அருளாளர்கள்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. நம்மெல்லாம் பேசுறோமே, அதுக்கு திருவாசகம்னு வச்சாங்களா? சினிமாவில் டைலாக் எழுதுறாங்க, வசனம் எழுதுறாங்க, வெறும் வசனம். ஆனா மாணிக்க வாசகர் நமக்கு கொடுத்தது திருவாசகம். அந்த வாசகத்திலிருந்து ஒரு 8 வரி பாடல், அதுக்கு திருவாசகம்னு பேர். சாமி சொல்றாரு, நிறைய இடங்கள்ல சொல்லுவாரு. ஒரு பாடல், அற்புதமான பாடல். மாணிக்க வாசகர் சாமி கிட்ட நேரடியா பேசுற. பேசும்போது சொல்றாரு, சாமி எனக்கு அன்பே கிடையாது. மாணிக்க வாசகர் சொல்றாரு. நம்ம சொல்லுவோமா? மாணிக்க வாசகர் சொல்றாரு, எனக்கு அன்பே கிடையாது. இந்த அன்பு இல்லை அப்படின்றது யாருக்கு தெரியும்னா, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. தனக்கு அன்பின்மை தானும் நானும் அறிவோம். ஆனா இப்போ உட்கார்ந்து நான் பாடுறேன்னு இந்த பாட்டு, இது எல்லாருக்கும் தெரியும். தானினை ஆண்டது எல்லாம் அறிவார். எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி உருகி உருகி இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பெருமான் பாடி பாடி கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து ஒரு பாடல் இன்றைய வழிபாட்டிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஐயா திருவாசகத்துக்கு சொந்தக்காரர்னு சொல்லுவோம். ஐயா பாடினா நல்லா இருக்கும். ஐயா விருப்பமா ஒரு நான் அப்புறம் தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார் கோலோ சதுரர், அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பார். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யானிதற்கிலமோர் கைமாறே. அடியாருடைய சிறப்பு இப்படிதான் நாம பார்க்கணும். மாணிக்க வாசகர் ரூபத்துல ஐயா பாடினார். மாணிக்க வாசகர் சும்மா சொல்லக்கூடாது. திருச்சிற்றம்பல கோவையான்னு ஒரு அருமையான நூல் செய்திருக்கிறார்.
400 பாடல்கள். நான் இந்த மேடையில் ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறேன். திருவாசகம் விண்ணப்பம் முற்றோதல் செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நாளிலே அந்த மாதத்திலே தொடர்ச்சியாக இந்த திருச்சிற்றம்பல கோவையார் என்கின்ற இந்த 400 பாடலையும் நாம் பாடணும். திருவாசகம் ஒரு கண்ணுன்னா அடுத்த கண்ணு திருச்சிற்றம்பல கோவையாரும் ஒரு கண்ணு. எல்லாம் கோவத்தில் சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பா அப்படின்னு கேட்பாங்க. நாம் அப்படி இல்லாம நமக்கு திருவாசகம் அருளி செய்த மாணிக்க வாசக பெருமானுடைய 2 கண்களாக விளங்கக்கூடிய திருவாசகமும் திருச்சிற்றம்பல கோவையாரும் நாம் நிச்சயமாக மறக்கவே கூடாது. ஐயா அடுத்த முற்றோதல்ல நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற ஒரு விண்ணப்பத்தை நான் ஐயாவுடைய திருவடிக்கு நான் வைக்கிறேன். சிவசிவா. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திரு கோவையார் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சிற்றம்பல கோவையாரிலே ஒரு அற்புதமான பாடல். இது ஆனந்த பைரவியிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை நான் பாடும்பொழுது நிச்சயமா மாணிக்க வாசகர் எப்படி பாடியிருப்பார் அப்படின்றத நீங்க எல்லாம் கொஞ்சம் உணரணும். சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையானருளால், சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையானருளால், வந்தாலிகழப்படுமே வந்தால் இல்லையான் அருளாள், வந்தாளிகளப்படுமே மடமான் விழியாலே, மடமான் விழி மயிலாலே, மடமான் விழி மயிலாலே, அந்தாமரை அண்ணனே நின்னை யான் அகன்று அரற்றுவனோ, இல்லையான் அருளால் நின்னை யான் அகன்று அரற்றுவனோ, சிந்தா குளமுற்று என்னே என்னை வாட்டம் திருத்துவதே, என்னே வாட்டம் திருத்துவதே. இப்படி திருச்சிற்றம்பல கோவையார மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். இதெல்லாம் நான் பாடுற மாதிரி ஐயா பாடினார்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 பாட்டு பாடி நிறைவு பண்ணலாம். அவ்வளோ 400 பாட்டு எப்போ பாடுவாரோ தெரியாது. ஆனால் ஐயாவுடைய அந்த மிருதங்க இசையில் ஐயா வேகமாக எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருவார். அப்படிப்பட்ட திறமை ஐயாவுக்கு. அடுத்தபடியாக திருவிசைப்பாவை 9ஆம் திருமுறையாக நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் அருளாளர். இந்த திருவிசைப்பா எதற்காக அருளப்பட்டது? ஏதோ எனக்கு தெரியும், நான் பாட்டு போகிறேன், நீங்களும் காது இருக்குது கேட்டு போங்க அப்படின்றதுக்கு இல்லை. இந்த திரு இசைப்பா என்பதெல்லாம்
இசையினாலே நமக்கு உணர்த்தக்கூடிய பாடல்கள் இதெல்லாம். ஒரு வாழைப்பழம் இருக்குதுன்னா அந்த சுவையை யாராவது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஒரு பண்ணுன்னு ஒன்று இருந்தா அதுக்கு ஓசைன்னு ஒன்று இருக்கணும். இந்த பண்ணையும் ஓசையும் யாரும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடல்களை கொண்டதுதான் இந்த திரு இசைப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. அதிலிருந்து ஒரு பாடலை நாம் விண்ணப்பம் செய்வோம். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை கடலை மற்றவரறியா மாணிக்க மலையை மற்றவரறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவிழி விழலை வீட்டிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டு குற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரையின் கண் குளிர்ந்தன உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தன மனத்தவர் கோமெங்கள் மையடியார்கள் விரந்தினும் வெண்டு மனத்தவர் கோமெங்கள் மையடியார்கள் விரந்தினும் கொண்டும் கொடுக்கும் குடி குடி கொண்டும் கொடுக்கும் குடி குடி காற்றையும் குழாம் புகந்து கொண்டும் கொடுக்கும் குடி குடி காற்றையும் குழாம் புகந்து அண்டம் கடந்த பொருள் அண்டம் கடந்த பொருள் அல்ல வெல்லதோ ஆனந்த வெல்ல பொருள் அண்டம் கடந்த பொருள் ஆனந்த அளவில்லதோ வெல்ல பொருள் ஆனந்த வெல்ல பொருள் ஆனந்த வெல்ல பொருள் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் பண்டும் இன்றும் என்றும் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு ஊருதுமே என்றே பல்லாண்டு ஊருதுமே என்றே பல்லாண்டு ஊருதுமே பல்லாண்டு ஊருதுமே பல்லாண்டு ஊருதுமே. அடுத்தபடியாக பத்தாம் திருமுறை என்று ஒரு திருமுறை இருக்கிறது. இந்த பத்தாம் திருமுறை யார் பாடுங்க? திருமூலர் பாடினார், நான் பாடல. ஐயா சொல்றாரு
நீங்க தான் பாடணுன்ற. இந்த திருமூலர் நமக்கெல்லாம் தோத்திரம்னா திருமுறைன்னு ஒரு ஞாபகம் வரணும். சாத்திரம் அப்படின்னு சொன்ன இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சாத்திர நூல்கள்னு ஞாபகம் வரணும். திருமூலர் ரெண்டத்தையும் கொடுக்குறார், தோத்திரம் சாத்திரம். 10ஆம் திருமுறை நமக்கு 2 கண்ணுங்க. தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே சாமி, சாமிக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. இப்போ இந்த தோத்திரமும் சாத்திரமும் அடங்கிய ஒரு அற்புதமான பாடல் திருமூலர் நமக்கு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான். அவர் நம்மள மாதிரி 3 வேளை சோறு சாப்பிட்டாரா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, ஐயாவுக்கு தான் தெரியும். நிறைய யோகங்கள்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கார். திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாடலை பாடுகிறார். 3000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டு தவம் இருப்பார். தவம் முடித்த உடனே முடிச்சு பார்த்து ஒரு 4 வரி பாட்டு எழுதிட்டு மீண்டும் தவத்துக்கு போயிடுவார். அடுத்த ஆண்டு ஒரு 4 வரி பாட்டு பாடுவார். இப்படி ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடியவர் தான் நம்முடைய திருமூலர். நாமெல்லாம் தினமும் ஒரு பாட்டு பாடினா கூட அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம். நம்ம வினை பயன் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நல்வினை பயன் இறைவன் கூட்டியிருக்கிறார். அந்த பாடலை இன்று பாடுவதற்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது. அந்த பாடலை நாம் பாடுவோம். இதுல சாமி சொல்றாரு, உனக்கு தீவினை போகணுமா? ஒன்றும் வேணாம், உன் மனசுல சிவன்னு சொல்ல, அவ்வளவுதான். அப்படி சொன்னா உனக்கு தீவினை போயிடும். அப்போ சொல்லாதவங்க எல்லாம் யாரு அப்படின்னா தீவினையாளர்கள். தீவினையை கையிலேயே வச்சிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்றாரு திருமூலர். அந்த பாடல் எவ்வளோ அற்புதமா ஒரு 4 வரியில தலைமையில இந்த ஆசிரியர்கள்லாம் குட்டு வச்சு சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சொல்றாரு. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை மாலும், சிவ சிவ என்கிற தீவினை மாலும், சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை மாலும், சிவ சிவ என்கிற தேவருமாவர், சிவ சிவ என்கிற தேவருமாவர், சிவ சிவ என்கிற தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே, 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 சிவகதிதானே. சிவாய நமவோ, சிவாய நமவோ, ஓம் நம சிவாய, சிவாய நமவோ, சிவாய நமவோ, சிவாய நம
நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அரகர அரகர அராய நம ஓம் அரகர அரகர அராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அரகர 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 அராய நம ஓம் சிவ 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 சிவாய நம சிவ சிவ எல்ல சிவகதிதானே சிவ சிவ எல்ல சிவகதிதானே சிவ சிவ எல்ல சிவகதிதானே சிவ சிவ எல்ல சிவகதிதானே இந்த மந்திரத்தை நீங்க வாய் விட்டு சொல்லலைன்னாலும் பரவாயில்லை. இந்த மனதினாலே நினைத்தாலே உங்களுக்கு எல்லாம் சிவகதி தான். கவலைப்படாது. நிச்சயமா இன்றைய தினம் நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முக்தி பேரு இன்பம்னு வச்சுக்கோம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஐயா முன்னாடியே வந்துட்டாரு, நான் கவனிக்காம. ஐயாவுக்கு 7 மணிக்கு இந்த மேடையை ஒப்படைக்க வேண்டும். இந்த வாழ்த்து பாடலை எல்லாம் பாடி நாம் நிறைவு செய்வோமாக. நாளைய தினம் தொடர்ந்து 11ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை, அடுத்தபடியாக அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல், திருப்புகழிலிருந்து ஒரு பாடல், இப்படி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இடையிடையே இறைவனுடைய அந்த அருளை எல்லாம் நாம் நினைவு கூறும் வண்ணமாக ஒரு சில செய்திகளை சொல்லி நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதனை கூறிக்கொண்டு இப்பொழுது வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்கிறோம். திரு கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைய மாதோ நீடூடி தழைக மாதோ வான்முகில் வளாது பெய்ய மணிவலம் சுரக்க மன்னன் வான்முகில் வளாது பெய்ய மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த உரை விழாதுயிர்கள் வாழ்க கோன்முறை அரசு செய்த உரை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரண்கள் ஓங்குக நத்தவம் வேள்வி மல்குக நான் மறை அரண்கள் ஓங்குக நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உலகமெல்லாம்
தம்